எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் மீண்டும் உயிரோடு வந்திருக்கிறாரு. இது ஒரு மிக பெருமளவுக்கு சந்தோஷமான விஷயம். இது சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த பாக்கியராஜ் அவர்களுடைய குடும்பமும் மகனும் மனைவியும் மகளும் மிக பெருமளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு, இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக இருக்கிற இந்த நியூஸை பற்றி நம்ம தெரிந்து சந்தோஷமாக இருக்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, 2 நாட்களுக்கு முன்னாடி பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போயிட்டாரு. அவருடைய மரண செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த மனிதர் எப்படி இறந்து போனார், உடலில் ஏதாவது நோய் இருந்துச்சா இல்லை வேறு ஏதாவது காரணமா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒரு காரணம் மட்டும்தான். அவருடைய ஆசான், அவருடைய குரு இந்த உலகத்தை விட்டு போன உடனே அந்த மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால தான் அவர் அந்த மன அழுத்தத்தினால தான் இறந்து போனார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சிறு மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ஆசான் மேலே மரியாதையும் அன்பும் பாசமும் வச்சிருக்கார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. அப்படி என்ன பாரதி ராஜா அவர்கள் பாக்கியராஜுக்கு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா அவர்களுடைய முதல் படம் 16 வயதினிலே, அந்த படத்தில் தனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக பாக்கியராஜை அமைச்சார் பாரதி ராஜா அவர்கள். அவருடைய 2வது படத்திலையும் பாக்கியராஜ் தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். 3வது படத்தில் பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய படத்தில் கவுண்டமணி கூட சேர்ந்து நடிக்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பாக்கியராஜ் அவர்களுக்கு கொடுத்தாரு. இங்கே தான் ஆரம்பிச்சிச்சு அவருடைய நடிப்பு. ஒரு நடிகனா, ஒரு ஹீரோவா இங்கே தான் அவர் கற்றுக்க ஆரம்பித்தார். ஒரு பக்கம் பாரதி ராஜாவோட சேர்ந்து டைரக்ஷனையும் கற்றுக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் பாரதி ராஜா கொடுத்த கதாபாத்திரத்தை நடித்து பாரதி ராஜா மூலமாக நடிப்பையும் கற்றுக்கிட்டாரு. அதன் பிறகு நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் தமிழ் சினிமா திரையுலகத்தில் நடிப்பிலையும் ஒரு ஹீரோவாகவும் ஒரு டைரக்டராகவும் மிக பெரும் அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டாரு. நிறைய படங்களுக்கு இசையும் அமைத்திருக்கிறாரு. இப்படி தமிழ் சினிமா துறையில் ஒரு மிக பெரும் அளவுக்கு ஆளுமையாக வந்ததுக்கு முக்கியமான காரணமாக பாரதி ராஜா அவர்கள் இருந்திருக்காரு. அந்த மனிதர் இறந்து போனதை இவரால் தாங்கிக் கொள்ளவே முடியல. 2 வாரங்கள் அந்த விஷயத்தை அவர் வெளியவே காட்டிக்கலினாலும் தன்னுடைய மனசுக்குள்ளேயே வச்சு பாரதி ராஜா இல்லாத உலகத்தில் நாம் எப்படி வாழ்கிறது அப்படிங்கிற அந்த மன அழுத்தத்திலேயே அவர் இறந்து போயிருக்காரு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியும் எம்ஜிஆரும் பாக்கியராஜை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களாவே பாக்கியராஜ் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா திரையுலகத்தில் எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்திருக்காரு, எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரஜினி சொன்னது, இளையராஜா மாதிரி சிறந்து இசையமைக்கிற நிறைய இசையமைப்பாளரை பார்த்துடலாம், பாரதி ராஜா மாதிரி சிறந்து படம் எடுக்கிற இயக்குநர்களை நிறைய பேர்த்த பார்த்துடலாம், ஆனால் எங்களுடைய காலகட்டத்தெல்லாம் பாக்கியராஜ் மாதிரி ஒரு சிறந்த ஹீரோவையும் ஒரு சிறந்த டைரக்டரையும் அதே மாதிரி நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, ஒரு சிறந்த இசையமைப்பாளரையும் 3ம் சேர்ந்த ஒரு மனிதரெல்லாம் பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வரைக்கும் பார்க்க முடியல. அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு சாதாரணமாக ஒரு படத்தில் நடிச்சிட்டாரு போயிட்டாரு அப்படிலாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் எனக்கு மிக பெருமளவுக்கு காம்படிஷனாக பாக்கியராஜ் அவர்கள் தான் பார்த்தாங்க. ஆனால் அதன் பிறகு அவர் படங்கள் எடுக்க ஆரம்பித்ததால் டைரக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணதுனால அவருக்கும் எனக்கும் இருக்கிற போட்டி இல்லாமல் போயிடுச்சு. இல்லைனா அவர் என்னைக்கோ தூக்கி சாப்பிட்ருப்பான்னு ரஜினி சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் பார்த்த வியந்த மனிதர்களில் பாக்கியராஜும் ஒருவர்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய லெஜண்டுகளே இவரை புகழ்றாருனா இவர் எந்த அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமா துறையுலகத்தில் உச்சத்தில் ஆண்டு இருக்கார் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி இருக்க நேயர்களே, அவர் இறந்து போன பிறகு அவருடைய குடும்பத்தினர் மிக பெருமளவுக்கு சோகத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் பாக்கியராஜுடைய தீவிர ரசிகர் ஒரு சாதாரண மனிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பாக்கியராஜ் இறந்த செய்தி 2 நாளுக்கு முன்னாடி கேட்ட உடனே அந்த ஒரு கலை நிபுணர் தன்னுடைய ஒரு சிற்பம் செஞ்சுருக்காரு. அசல் பாக்கியராஜ் மாதிரியே செஞ்சுருக்காரு. யார் பார்த்தாலுமே பாக்கியராஜ் தான் நேரில் நின்று இருக்காங்கிற மாதிரியே இருக்கும். செஞ்சு இலவசமாக அவங்க வீட்டில் போய் கொடுத்துருக்குறாங்க. நான் காசு கேட்கல, இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கெஞ்சி நின்று இருக்கிறாங்க. பாக்கியராஜுடைய அந்த சிலையை பார்க்கும்போது மொத்த குடும்பமும் அவர் உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்கள் கலங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த குறிப்பிட்ட வீடியோ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.